நேரம் காலை 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபஸ்ஹான் நவாஸ். வாசிப்பவர் சிவராஜா தக்கீஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றம் இன்று முற்பகல் 10 மணிக்கு மீண்டும் கூடவிருக்கிறது. குருநாகல், கேகாலை மாவட்டங்களின் சில நகரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கோவிட்-19 வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் தொடர்பான புதிய வேலை திட்டம். நாட்டை புதிய திசையில் எடுத்துச் சென்ற கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை குறிப்பிட முடியும் என்று ஊடகத்துறை அமைச்சர் அறிவிப்பு. வியன்னா நகரில் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பாராளுமன்றம் இன்று முற்பகல் 10 மணிக்கு கூடவிருக்கிறது. கூட்டத்தொடர் பகல் 12 மணி வரை இடம்பெறவிருக்கிறது. சுகாதார அமைச்சர் பவித்ரா வன்னியாராச்சி சமர்ப்பித்துள்ள 2 கட்டளைகள் மீதான விவாதம் இன்று இடம்பெறவிருக்கிறது. கோவிட்-19 பரவல் அபாயத்தினை கருத்தில் கொண்டு கூட்டத்தொடருக்கான நேரத்தை வரையறுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்ற பணிக்குழுவினரின் உறுப்பினர்களுக்கும் அவர்களின் பாதுகாப்பு அதிகாரிகளுக்கும் மாத்திரமே பாராளுமன்ற வளாகத்திற்கு செல்ல அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 17ஆம் தேதி நிதியமைச்சர் வரவு செலவு திட்டத்தினை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க இருக்கிறார். குருநாகல், கேகாலை மாவட்டங்களைச் சேர்ந்த பல்வேறு பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. கேகாலை மாவட்டத்தின் மாவனல்ல, ஹெம்மாத்தகம, புலத்கோபிட்டிய, கலிகமு ஆகிய பிரதேச சபை எல்லை பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருப்பதாக கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயற்பாட்டு மத்திய நிலையம் அறிவித்திருக்கிறது. குருநாகல் மாவட்டத்தின் கிரியுள்ள போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதிகள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பணிப்புரைக்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை திவுலப்பிட்டிய, பாலியகுட கோவிட் கொத்தனைகளின் மொத்த எண்ணிக்கை 7746 வரை அதிகரித்துள்ளது. இதன் மூலம் நாட்டின் மொத்த கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை 11,335 வரை அதிகரித்துள்ளது. இதுவரை 275 கோவிட் நோயாளர்கள் புதிதாக அடையாளம் காணப்பட்டார்கள். இதில் 121 பேர் பாலியகுட கொத்தணியின் மூலம் அடையாளம் காணப்பட்டவர்களாவர். ஏனைய 43 பேரும் தனிமைப்படுத்தல் மத்திய நிலையங்களில் இருந்து இனம் காணப்பட்டவர்கள் என்று சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு அறிவித்திருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள பிரதேசங்களில் மக்கள் ஒன்று கூடுவதை தவிர்க்குமாறு சுகாதார அமைச்சின் பொது சுகாதார சேவைகள் பிரதி பணிப்பாளர் நாயகம் டாக்டர் ஹேமந்த ஹேரத் கோரிக்கை விடுத்திருக்கிறார். அனைத்து மக்களினதும் பாதுகாப்பு கருதி தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் முடிந்தவரை வீடுகளில் தங்கியிருக்குமாறும் டாக்டர் ஹேமந்த ஹேரத் கோரிக்கை விடுத்திருக்கிறார். இலங்கையின் சுதந்திரத்தின் பின்னரான அரசியல் பயணத்தில் சவாலுக்குரிய மாற்றத்தினை ஏற்படுத்திய கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை குறிப்பிட முடியும் என்று அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்ல தெரிவித்துள்ளார். நாட்டை முன்னெடுத்து செல்லும் வரலாற்றில் பாரிய இடதுசாரி சக்தியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மாறியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். Sri Lanka Insurance Motor Plus, the best option. பாடசாலைகளை திறக்கும் நடவடிக்கை 2 வாரங்களினால் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாடசாலைகளை இம்மாதம் 23ஆம் தேதி மீண்டும் திறப்பதற்கு கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. கோவிட்-19 வைரஸ் பரவலை கருத்தில் கொண்டு 3ஆம் தவணையினை 2 வாரங்களினால் ஒத்திவைக்க கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இதேவேளை பல்கலைக்கழகங்களுக்கு இம்முறை மேலதிகமாக 10,000 மாணவர்கள் இணைத்துக் கொள்ளப்படுவார்கள் என்று பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இலங்கையின் பல்கலைக்கழக கட்டமைப்பின் கல்வி ஆண்டொன்றில் இணைத்துக் கொள்ளப்படுகின்ற ஆக கூடுதலான மாணவர்களின் எண்ணிக்கை இதுவாகும். ஜனாதிபதியின் சுபிட்சத்தின் இலக்கு என்கின்ற கொள்கை பிரகடனத்திற்கு அமைவாக இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழ் இம்முறை 41,500 மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள்.
கடந்த வருடத்துடன் ஒப்பிடுகின்ற போது மருத்துவ பீடத்திற்கு 371 மாணவர்கள் மேலதிகமாக இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள். பொறியியல் பீடத்திற்கு மேலதிகமாக 405 மாணவர்களும் இணைத்துக் கொள்ளப்படவிருக்கிறார்கள். பழைய புதிய பாடநெறிகளின் கீழ் 2019 ஆண்டில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களின் நலன் கருதி 2011, 2012 ஆண்டுகளில் உயர்நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பிற்கமைய எந்த ஒரு மாணவருக்கும் அநீதி இழைக்காத வகையில் இந்த வாய்ப்பு வழங்கப்படவிருக்கிறது. மேன்முறையீடுகளை மின்னஞ்சல் மூலமாக மாத்திரம் சமர்ப்பிக்கலாம். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உத்தியோகபூர்வ இணையதளத்தினை நாடுவதன் மூலம் இது தொடர்பான மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ள முடியும். 20வது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு ஆதரவாக வாக்களித்த ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் பதவிகளை ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தும பண்டார தெரிவித்திருக்கிறார். கட்சியிலிருந்து இவர்கள் விலக்கப்படுவதற்கு முன்னர் தாமாகவே ராஜினாமா செய்வது பொருத்தமானது என்றும் அவர் கூறினார். இவர்களுக்கு எதிராக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படவிருக்கிறது. தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள காலப்பகுதியில் உற்பத்தி செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல தேவையான அனுமதி பத்திரங்களை வழங்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் அஜித் ரோஹன தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விண்ணப்ப படிவத்தை பூர்த்தி செய்து மின்னஞ்சல் ஊடாக அனுப்புவதன் மூலம் இதற்கான அனுமதி பத்திரத்தினை பெற்றுக் கொள்ளலாம். factory@mws.gov.lk என்பது மின்னஞ்சல் முகவரியாகும். ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, இலங்கை முதலீட்டு சபை என்பவற்றின் அங்கீகாரம் பெற்ற ஏற்றுமதி மற்றும் கடல் தொழில் உற்பத்திகளை முன்னெடுத்து செல்வது இதன் நோக்கமாகும். இதேவேளை வீடுகளில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளவர்கள் வெளியிடங்களுக்கு செல்வதாக தகவல்கள் கிடைத்துள்ளதாகவும் இவ்வாறானவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் போலீஸ் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தினார். அவை உள்நாட்டு செய்திகள். ஸ்ரீ, உங்களுக்கு மோட்டார் பிளஸ் பற்றி ஏதாவது தெரியுமா? மோட்டார் பிளஸின் புதிய தொழில்நுட்பமானது 100% துல்லியமாகவும் இலகுவாகவும் இழப்பீட்டினை குறைந்த ஆவண வேலைப்பாட்டுடன் பெற முடியும். இன்னும் கொஞ்சம் சொல்ல முடியுமா? பண கொடுப்பனவற்ற இழப்பீட்டினை பெறும் வசதியும் இவர்களிடம் உண்டு. வேற ஏதாவது? மோட்டார் பிளஸ் ஆப்பினூடாக விபத்துகளை அறிவித்து மேலதிக சலுகைகள் மற்றும் சேவைகளை உங்கள் கையடக்க தொலைபேசியின் மூலம் பெறலாம். உங்கள் மோட்டார் காப்புறுதி இப்பொழுது உங்கள் விரல் நுனியில். ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், தி பெஸ்ட் ஆப்ஷன். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கூட்டு பொறுப்புகளை நிறைவேற்றி கோவிட் தாக்கத்தினை தோற்கடிப்பதற்காக மக்கள் சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் டாக்டர் ஜயருவன் பண்டார தெரிவித்திருக்கிறார். எதிர்வரும் சில ஆண்டுகள் வரை கோவிட் வைரஸ் தாக்கத்திற்கு மத்தியில் அன்றாட செயற்பாடுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நிலை உலக மக்களுக்கு ஏற்பட்டிருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் சுட்டிக்காட்டியிருக்கிறது. இதனால் உரிய சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றுமாறு சுகாதார அமைச்சின் ஊடக பேச்சாளர் டாக்டர் ஜயருவன் பண்டார கோரிக்கை விடுத்திருக்கிறார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு வத்தளை அத்தம்பலவத்த குறுக்கு வீதி மோசமான நிலையில் காணப்படுவதாக எமது செய்தியாளர்கள் அறிவித்துள்ளார்கள். மழை காலங்களில் இந்த வீதியில் நீர் நிரம்புவதாகவும் இதனால் போக்குவரத்தை மேற்கொள்வதில் தாம் பாரிய அசௌகரியங்களுக்கு முன்கொடுப்பதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இது பற்றி உரிய அதிகாரிகள் கவனம் செலுத்த வேண்டும் என்பது மக்களின் கோரிக்கையாகும். வத்தளை மாபோல நகரசபையின் கவனத்திற்கு இந்த விடயத்தினை சுட்டிக்காட்டுகிறோம். உங்கள் கவனத்திற்கு உலகச் செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க மக்கள் தயாராகிறார்கள். இன்றைய தேர்தல் தினத்திற்கு முன்னர் 100 மில்லியனுக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அமெரிக்காவில் கடந்த தசாப்தத்தில் பதிவு செய்யப்பட்ட மிக கூடுதலான வாக்குகளின் எண்ணிக்கை இதுவாகும். அமெரிக்காவின் முதல் பெண்மணி மெலனியா ட்ரம்ப் புளோரிடா மாநிலத்தில் வாக்களிக்க இருக்கிறார்.
ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கும் எதிர்க்கட்சி வேட்பாளர் ஜோ பைடனுக்கும் இடையில் கடுமையான போட்டி நிலவுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை முன்னாள் அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா ஜோ பைடனுக்கு ஆதரவு தெரிவித்து பிரசார நடவடிக்கைகளை தொலைபேசி ஊடாக மேற்கொள்ளும் காட்சிகள் சமூக ஊடகங்களில் வெளியாகியிருக்கின்றன. ஆஸ்திரியா நாட்டின் தலைநகர் வியன்னாவில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்ட சம்பவங்களை அதிகாரிகள் பயங்கரவாத தாக்குதல்களாக அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல்கள் மத்திய வியன்னா நகரின் 6 பகுதிகளில் இடம்பெற்றிருப்பதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதோடு பாதுகாப்பு அதிகாரி ஒருவரும் சம்பவத்தினால் மரணமடைந்திருக்கிறார். சம்பவத்தில் 15 பேருக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. எதனை இலக்காக கொண்டு தாக்குதல் இடம்பெற்றது என்பது பற்றி இதுவரை தகவல்கள் வெளியிடப்படவில்லை. அபிவிருத்தி செய்திகளுக்கு அனுசரணை. அக்கா, பூ கொஞ்சம் பிச்சுக்கவா? சரி, பிச்சுக்கோ. மரம் இங்க இருந்தாலும் பூ யாருக்கும் சொந்தம் இல்ல. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. கொழும்பு உட்பட தெரிவு செய்யப்பட்ட நகரங்களில் பல்துறைசார் வசதிகளை கொண்ட வாகன தரிப்பு நிலையங்கள் அமைக்கப்படவிருக்கின்றன. கொழும்பிலும் புற நகரங்களிலும் ஏற்படும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்துவது இதன் நோக்கமாகும். கொழும்பு, பத்தரமுல்ல, கண்டி, அனுராதபுரம் உட்பட 6 இடங்களில் இந்த வாகன தரிப்பிடங்கள் அமைக்கப்படவிருக்கின்றன. வீட்டுல மேலதிகமா ஒரு அறைய கட்டுறது வீட்டாக்களுக்கு மட்டும் இல்ல. வாகனம் வாங்குறப்போ நிறைய பேர் போகக்கூடிய ஒரு வாகனம் வாங்குங்கன்னு அப்பா சொல்லுவாரு. காலமா சாப்பாடு கட்டும் போது அம்மா எப்பவுமே கொஞ்சம் அதிகமா கட்டுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ண. எப்பவும் மத்தவங்கள பத்தி நினைக்கிறது நம்ம குணம். நாங்க மஞ்சி சூப்பர் கிரீம் கிராக்கர் வாங்குறதும் எங்களுக்காக மட்டும் இல்ல. விளையாட்டு செய்திகள் உங்களுக்கு வழங்குவது மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். ஐபிஎல் சுற்றுத்தொடரில் நேற்று இடம்பெற்ற 55வது போட்டியில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 6 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றிருக்கிறது. போட்டி நேற்று அபுதாபியில் இடம்பெற்றது. முதலில் துடுப்படுத்த ஆடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி 20 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 152 ஓட்டங்களை எடுத்திருந்தது. 153 என்கின்ற வெற்றி இலக்குடன் பதிலுக்கு துடுப்படுத்த ஆடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி 19 ஓவர்கள் நிறைவிலே 4 விக்கெட்டுகளை இழந்து 154 ஓட்டங்களை பெற்று வெற்றியினை தனதாக்கிக் கொண்டிருக்கிறது. பிள்ளைகள் ஹோம்வொர்க் செய்துட்டு வாங்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். பேரை கேட்டாலே சும்மா இனிக்குதுல்ல. பிஸ்கட்டை பார்த்திருப்ப, சாக்லேட்டை பார்த்திருப்ப. ஆனா பிஸ்கட் ஃபுல்லா சாக்லேட் நிறைஞ்ச புதிய மஞ்சி சாக்லேட் பிஸ்கட் பேக்கெட்டை பார்த்திருக்கியா? இந்த பாத்துக்க. புதிய மஞ்சி சாக்லேட் கிரீம் பிஸ்கட். கடிக்க கடிக்க சாக்லேட். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க என்எஸ்பியால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே என்எஸ்பிக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். என்எஸ்பி கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சி கண்டிருக்கிறது. கோவிட்-19 வைரஸ் பரவலினால் பல்வேறு இடங்களிலும் மேற்கொள்ளப்பட்டுள்ள முடக்க நிலை இதற்கு காரணமாகும். மசகு எண்ணெயின் விலை கடந்த 5 மாதங்களில் பதிவு செய்யப்பட்ட மிகவும் குறைவான விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. வர்த்தக செய்தி அனுசரணை. தேசிய சேமிப்பு வங்கி உங்கள் பணத்திற்கு பாதுகாப்பான இடம். 24 மணித்தியாலத்துல யாராலையும் ஒரு வீட்டை கட்ட முடியாது. ஆனா 24 மணித்தியாலத்துல வீட்டு கடன் ஒண்ணு வழங்க என்எஸ்பியால மட்டும்தான் முடியும். இன்னைக்கே என்எஸ்பிக்கு போங்க. வினைத்திறனான சேவையுடன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கிளைகளின் ஊடாக 24 மணித்தியாலத்தில் கடன் தொகையினை பெற்றுக் கொள்ளுங்கள். என்எஸ்பி கேதொர உங்கள் சொந்த இல்லத்தின் கனவை நனவாக்கிடும். பொருளாதார செய்திகள் அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த எல்ஓஎல்சி கிரெடிட் கார்டு இருந்ததால. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட.
நாடளாவிய ரீதியில் சதொச நிறுவனத்தின் இணையதளத்தின் ஊடாக தெரிவு செய்யப்பட்ட பொருட்களை சலுகை விலையில் வீடுகளுக்கு தெரிவிக்க தேவையான வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நாட்டில் தற்சமய நிலவும் நிலையினை கருத்தில் கொண்டு இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது. என்ற கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. எல்ஓஎல்சிக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களோட தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதுக்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. எல்ஓஎல்சியிடம் இருந்த பெரும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. எல்ஓஎல்சி ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. தங்கம் காலநிலை அறிக்கை. வடக்கு கிழக்கு உவா மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, முல்லைத்தீவு, வவுனியா மாவட்டங்களிலும் பிற்பகல் வேளையில் மழை பெய்யலாம் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. ஊவா, திருகோணமலை, ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். பாராளுமன்றம் இன்று முற்பகல் 10 மணிக்கு மீண்டும் கூடவிருக்கிறது. குருநாகல், கேகாலை மாவட்டங்களின் சில நகரங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. கொரோனா வைரஸ் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு. ஊரடங்கு சட்ட அனுமதி பத்திரம் தொடர்பான புதிய வேலை திட்டம். நாட்டை புதிய திசையில் எடுத்துச் சென்ற கட்சியாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை குறிப்பிட முடியும் என்று ஊடகத்துறை அமைச்சர் தெரிவிப்பு. வியன்னா நகரில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். இத்துடன் இன்று எமது காலை பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கையினை நண்பகல் 12:45 எதிர்பாருங்கள்.